d2n, center of d2n, ஓகேவா? where n is greater than or equal to 3, where n is greater than or equal to 3. Okay. இப்போ கேஸ் 1 என்ன எடுத்துக்கிறேன்னா n is even, n ஈவனா இருந்துச்சுன்னா n by 2 வந்து என்னன்னா இன்டீஜரா இருக்கும், n by 2 வந்து இன்டீஜரா இருக்கும். அடுத்து d2nல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. 1 r r ஸ்கொயர் அப் டு r பவர் n minus 1, s sr sr ஸ்கொயர் அப் டு sr பவர் n minus 1, ஓகேவா? அடுத்து r பவர் i இன்ட்டு s ஈக்குவல் டு s r பவர் மைனஸ் i, ஓகேவா? அடுத்து s ஸ்கொயர் வந்து ஐடென்டிட்டி அண்டு r பவர் n வந்து ஐடென்டிட்டி, ரைட்டா? n வந்து ஈவன் எடுத்துக்கிட்டேன். ஸோ n by 2 வந்து இன்டீஜரா இருக்கும். இப்போ r பவர் n by 2 வந்து எங்க இருக்கும்னா r பவர் n by 2 வந்து d2nல இருக்கும், ரைட்டா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு பாருங்க. r பவர் 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு d2n, சரியா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 1 வந்து எங்கே வந்துடும்னா z ஆஃப் d2nல வந்துடும். 1 வந்து பிலாங்ஸ் டு z ஆஃப் d2n, சரியா? ஓகே. இப்போ r பவர் n by 2 உள்ள வரணும்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சிங்க, இங்கே எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு n minus 1 ரொட்டேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, ரைட்டா? இப்போ r பவர் n by 2 இந்த இதில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண பாருங்க, சரியா? இப்போ r பவர் n by 2 இன்ட்டு r பவர் i எடுத்துக்கங்க, ரொட்டேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ r பவர் n by 2 பிளஸ் ஐன்னு எழுதலாம். ஸோ r பவர் ஐயும் n by 2 இன்டீஜர் தான், ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், i பிளஸ் n by 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ r பவர் i இன்ட்டு r பவர் n by 2. அப்போ இதுல இருந்து ஃபார் ஆல் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n minus 1, சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா r பவர் n by 2 இன்ட்டு r பவர் i ஈக்குவல் டு r பவர் i இன்ட்டு r பவர் n by 2. அப்போ r வந்து r பவர் n by 2 வந்து என்னன்னா இந்த ரொட்டேஷன் எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து இந்த எலமெண்ட் கூட கம்யூட்டேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்க போறேன். ஸோ r பவர் n by 2 இன்ட்டு s r பவர் i எடுத்து, ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணுங்க. r பவர் n by 2 இன்ட்டு s இன்ட்டு r பவர் ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா s இன்ட்டு r பவர் மைனஸ் n by 2 இன்ட்டு r பவர் ஐன்னு எழுதலாம். ஜென்ரலாக r பவர் n by 2 இன்ட்டு r பவர் n by 2 என்ன வரும்? r பவர் n வரும். r பவர் n என்னன்னா 1. அப்போ r பவர் n by 2 ஓட இன்வர்ஸ் என்னன்னா r பவர் n by 2 தான், சரியா? அப்போ திஸ் ஈக்குவல் டு s இன்ட்டு r பவர் மைனஸ் n by 2 பதிலாக r பவர் n by 2 போட்டுடலாம், இன்ட்டு r பவர் i இருக்கும். அகெயின் அசோசியேட்டிவ்லா. ஸோ s r பவர் என்ன வந்துடும்னா n by 2 பிளஸ் ஐன்னு வந்துடும். ஸோ ஐயை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ s r பவர் i பிளஸ் n by 2ன்னு எழுதலாம். ஸோ இதை ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா s r பவர் i இன்ட்டு r பவர் n by 2 எழுதலாம். அப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க. r பவர் n by 2 இன்ட்டு s r பவர் i ஈக்குவல் டு s r பவர் i இன்ட்டு r பவர் n by 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏற்கனவே இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்கோம்னா r பவர் n by 2 இந்த ரொட்டேஷனோட எல்லாம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லிட்டோம். அடுத்து s sr sr ஸ்கொயர் அப் டு sr பவர் n minus 1 கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ r பவர் n by 2 எங்க வந்துடும்? ஸோ 1, r பவர் n by 2 வந்து பிலாங்ஸ் டு z ஆஃப் d2n. 1, n by 2 பிலாங்ஸ் டு r z ஆஃப் d2n, சரியா? இப்போ ஃபார் i நாட் ஈக்குவல் டு n by 2 எடுத்துங்க. ஃபார் i நாட் ஈக்குவல் டு n by 2 எடுத்துங்க. r பவர் i வந்து எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ r பவர் i இன்ட்டு s எடுத்துங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா s r பவர் மைனஸ் ஐன்னு எழுதலாம், சரியா? i வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு n by 2, ஓகேவா? இப்போ r பவர் ஐயோட இன்வர்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? r பவர் ஐயோட இன்வர்ஸ்
r பவர் i ஓட இன்வர்ஸ் என்னன்னா r பவர் n மைனஸ் ஐன்னு பார்த்துருக்கோமா? எஸ் சார். எஸ் சார். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ s இன்ட்டு r பவர் n மைனஸ் ஐ. ஓகேவா? r பவர் i ஓட இன்வர்ஸ் வந்து r பவர் n மைனஸ் ஐ. ஸோ இதை எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா s இன் இதை அப்படியே வச்சுக்குவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க. r பவர் i இன்ட்டு s நாட் ஈக்குவல் டு s r பவர் ஐன்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ இஃப் n மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஐயா இருந்தா என்ன நடக்கும்? n மைனஸ் இந்த இடத்துல n மைனஸ் ஐ இருக்குல்ல, அது ஈக்குவல் டு ஐயா இருந்தா n ஈக்குவல் டு 2ஐயா மாறிடும். அப்போ ஐ வந்து என்னவாயிரும்னா n/2 ஆயிரும். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். அப்போ n மைனஸ் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு ஐ. ரைட்டா? ஸோ இதுல இருந்து r பவர் ஐ இன்ட்டு s ஈக்குவல் டு s r பவர் n மைனஸ் ஐ. ஓகேவா? திஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு s இன்ட்டு r பவர் ஐ. இந்த டேர்ம் வந்து r பவர் ஐ வராது. r பவர் n மைனஸ் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு ஐ சொல்லிட்டீங்க. அப்போ r பவர் n மைனஸ் ஐயும் r பவர் ஐயும் டிஃப்ரெண்ட். ரைட்டா? அப்போ r பவர் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு n/2 இருக்கிறப்போ உள்ள r பவர் ஐ வந்து s கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரியா? அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா r பவர் ஐ நாட் இன் z ஆஃப் d2n ஃபார் எவ்ரி ஐ நாட் ஈக்குவல் டு n/2. ஓகேவா? புரியுதா என்னன்னு? அதாவது சென்ட்ரல்ல உள்ள எலமெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். 1 வந்து உள்ள வந்துட்டு அடுத்து என்ன சொல்லணும்னா r பவர் n/2 வருதான்னு பார்க்க. r பவர் n/2 வந்து ரொட்டேஷன் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரிஃப்ளெக்ஷன் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ r பவர் n/2 வந்து சென்டருக்குள்ள போயிடும். ரைட்டா? ரிமைனிங் r பவர் ஐலாம் சென்டருக்குள்ள வருமானு செக் பண்ணுதான். வராதுன்னு இங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்டா? அடுத்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, எஸ் r பவர் ஐ இருக்கு. இதெல்லாம் சென்டருக்குள்ள வருமானு கொஸ்டின் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் சென்டருக்குள்ள வருமானு பார்ப்போம். சரியா? இப்போ ஆர் இன்ட்டு எஸ்ஆர் பவர் ஐ எடுத்துங்க. என்ன ஆகும்? அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எஸ் இந்த இடத்துல நல்லா எஸ் இங்க ஃபார் ஆல் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. சரியா? ஃபார் ஆல் ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. இந்த இதுல அப்ளை பண்ணீங்கன்னா rs இன்ட்டு r பவர் ஐன்னு எழுதிக்கலாம். அடுத்து எஸ் ஆர் இன்வர்ஸ் இன்ட்டு r பவர் ஐன்னு எழுதிக்கலாம். ஆரோட இன்வர்ஸ் என்னதுப்பா? அகைன் அசோசியேட்டிவ்ல r பவர் -1 r பவர் ஐன்னு எழுதிக்கலாம். r பவர் ஐயோட இன்வர்ஸ் என்னதுப்பா? ஆரோட இன்வர்ஸ் என்னது? r பவர் n-1. ரைட்டா? r பவர் ஆரோட இன்வர்ஸ் என்ன வரும்னா r பவர் n-1. ஏன்னா r பவர் n வந்து ஐடென்டிட்டி. அப்போ r இன்ட்டு r பவர் n-1 வந்து ஐடென்டிட்டி. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் r என்னன்னா இதுதான். ரைட்டா? ஸோ ஐ. ஸோ திஸ் ஈக்குவல் டு s இன்ட்டு r பவர் n-i பிளஸ் ஐ -1 பிளஸ் ஐன்னு எழுதிக்கலாம். சரியா? இதை ரீரைட் பண்ணுங்க. எஸ் ஆர் பவர் ஐ இன்ட்டு ஆர் பவர் n-1 எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர் இன்ட்டு எஸ்ஆர் பவர் ஐ ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் ஐ இன்ட்டு ஆர் பவர் n-1 வந்திருக்கு. சரியா? n-1 வந்து நாட் ஈக்குவல் டு 1. அதாவது நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல ஆர் வரணும்பா. n-1 வந்து கண்டிப்பா நாட் ஈக்குவல் டு 1. ஏன்னா n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 போட்டிருக்கோம். ரைட்டா? அப்போ திஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் ஐ இன்ட்டு ஆர். ஓகேவா? இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ ஆர் இன்ட்டு எஸ் ஆர் பவர் ஐ, ஆர் இன்ட்டு எஸ் ஆர் பவர் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் ஐ இன்ட்டு ஆர் ஃபார் எவ்ரி ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுவீங்க? இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, எதுவுமே ஆர் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ரைட்டா? ஸோ அப்போ எஸ் ஆர் பவர் ஐல உள்ள எந்த எலமெண்ட்டும் சென்டர் ஆஃப் d2n வராது ஃபார் எவ்ரி ஐ வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. அப்போ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க.
அதாவது இந்த டைஹெட்ரல் குரூப்ல ஆர் பவர் n பை 2 வந்து எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒன் ஐடென்டிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சென்டருக்குள்ள 1 ஆர் பவர் n பை 2 வந்துட்டு இதுல உள்ள ரிமைனிங் ஆர்ஐஸ் எடுக்கேன், அது வந்து எஸ் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு நீங்க பார்த்துட்டோம் சரியா. ஸோ அப்போ அடுத்து இங்க எடுக்கிற எந்த எஸ் ஆர் பவரை எடுத்தாலும் அது ஆர் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு இங்க சொல்லியாச்சு ரைட்டா. ஸோ ஃப்ரம் தீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஹென்ஸ் z ஆஃப் d2n center of d2n equal to 1, r power n by 2. ஓகேவா. அப்போ n வந்து இது இந்த இடத்துல if n is even அதான் முக்கியம் பார்த்தது, n is even சரியா. ஓகே. இப்போ அடுத்து என்ன அடுத்த கேஸ் என்னன்னா n வந்து ஆடுன்னு எடுத்துங்க சரியா. n is odd. n ஆடுனா n by 2 வந்து இன்டிஜரா இருக்காதுல்ல. எஸ் சார். n by 2 வந்து not in z plus. ஓகேவா. இப்போ இங்க 1 வந்து எங்க இருக்கும், 1 into x equal to x into 1 equal to x for every x belongs to d2n. So this implies 1 belongs to z of d2n ரைட்டா. 1 வந்து எப்பவும் சென்டர்ல இருக்கும் சரியா. இப்போ ரிமைனிங் எலமெண்ட்டை பார்ப்போம் சரியா. இப்போ ஃபார் இப்போ ஆர் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் பார்ப்போம். ஆர் பவர் ஐ இன்ட்டு எஸ் சொல்லுங்கப்பா. ஆர் பவர் ஐ இன்ட்டு எஸ் என்ன வரும், எஸ் ஆர் பவர் மைனஸ் ஐயா, எஸ் பவர் மைனஸ் ஐயா. அப்போ எஸ் இன்ட்டு ஆர் பவர் இது என்ன வரும், என் மைனஸ் ஐ. இப்போ என் மைனஸ் ஐயும் ஐயும் ஈக்குவலா இருக்குமா எப்படிப்பா. என் மைனஸ் வந்து ஈக்குவல் டு சப்போஸ் இஃப் n minus i equal to ஐயா இருந்தா என்ன ஆகும், i equal to n by 2 மாறிடுமா. எஸ் சார். i வந்து இன்டிஜர், இந்த இடத்துல i வந்து இன்டிஜர். i எப்படின்னா 1 less than or equal to i less than or equal to n minus 1 ரைட்டா. i varies from 1 to n minus 1 but i வந்து இன்டிஜர் சரியா, which is contradiction. அப்போ என்ன வரும்னா equal to i. So அப்போ இது வந்து not equal to s into r power i ன்னு எழுதிக்கலாமா. இங்க r இந்த எலிமெண்ட் இருக்குல்லப்பா, இந்த எலிமெண்ட்டும் டிஃபரெண்ட் ஓகேவா. எஸ் சார். மைனஸ் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் ஐ சரியா. அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஆர் பவர் ஐ வந்து சென்டர்ல வருமா, ஆர் பவர் ஐ வந்து வராது. எந்த பவர்ல எந்த ஒரு ஐ போட்டாலும் அது எஸ் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா ஆர் பவர் ஐ நாட் இன் இசட் ஆஃப் d2n ஃபார் எவ்ரி ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n minus 1 ஓகேவா. அடுத்து ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும் சரியா. இப்போ ஆர் இன்ட்டு எஸ்ஆர் பவர் ஐ எடுத்துங்க, ஆர் இன்ட்டு எஸ்ஆர் பவர் ஐ. இங்க ஐ வேரிஸ் ஃப்ரம் எஸ்ஆர் பவர் ஜேன்னு எடுத்துக்கோம், ஜே வேரிஸ் ஃப்ரம் 0 to n minus 1 சரியா. 0 போட்டிங்கன்னா எஸ் கிடைக்கும், 1 போட்டிங்கன்னா எஸ்ஆர் கிடைக்கும், 2 போட்டிங்கன்னா எஸ்ஆர் ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன். n minus 1 போடுறதப்போ ஆர் எஸ் ஆர் பவர் n minus 1 கிடைக்கும் சரியா. இப்போ அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க, ஆர்எஸ் இன்ட்டு ஆர் பவர் ஜேன்னு எழுதிக்கலாமா, ஆர்எஸ் இன்ட்டு ஆர் பவர் ஜே. அடுத்து இங்க ஆர்எஸ் எஸ்ஆர் இன்வர்ஸ்ன்னு எழுதலாம் ரைட்டா, இன்ட்டு ஆர் பவர் ஜே. ஸோ ஆரோட இன்வர்ஸ் என்னதுப்பா, ஆரோட இன்வர்ஸ் வந்து ஆர் பவர் n minus 1 சரியா. இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஆர் பவர் n minus 1 ஓகேவா. ஸோ இன்ட்டு ஆர் பவர் ஜே. ஸோ பவரை ஆட் பண்ணுங்க, அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க, ஆர் பவர் n minus i n minus 1 பிளஸ் ஜே சரியா. பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்டீஜர்ஸ் தான் இருக்கு. அப்போ எஸ் ஆர் பவர் ஜே இன்ட்டு ஆர் பவர் n minus 1 போட்டுக்கலாமாப்பா. நான் எழுதிட்டேன் சரியா. பவரை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சரியா. இது வந்து நாட் ஈக்குவல் டு எஸ் ஆர் பவர் ஜே இன்ட்டு ஆரா இருக்குமா. ஏன்னா ஆர் பவர் n minus 1 வந்து நாட் ஈக்குவல் டு ஆர் சரியா. ஆர் பவர் n minus 1 r power n minus 1 not equal to r ஓகேவா. ஸோ
ஸோ அப்போ இந்த டேர்ம் டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன எழுதியிருக்கோம், r into s r power j, r into s r power j not equal to s r power j into r. This result is true for every j varies from 0 to n minus 1. அப்போ இந்த ப்ரூஃப்ல இருந்து என்னப்பா சொல்லலாம், s r power jங்கிற எலமெண்ட் வந்து z of d2n வராது, சென்டர் ஆஃப் d2n வராது, ரைட்டா? For j varies from 0 to n minus 1. அப்போ பாருங்க, சென்டர் ஆஃப் d2n எந்த ரொட்டேஷனும் வரல, எந்த ரிஃப்ளெக்ஷனும் வரல. அப்போ சென்டர் ஆஃப் d2n எது மட்டும் இருக்கும், 1, சிங்கிள்டன் 1, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் d2n z ஆஃப் d2n ஈக்குவல் டு 1, r power n by 2 if n is even and n is odd. இங்க சென்டர் வந்து என்னன்னா சிங்கிள்டன் 1, அவ்வளவுதான். சரியா? இப்போ சென்டர் ஆஃப் திஸ் வந்து இது. இப்போ z ஆஃப் q8 என்னதுப்பா, சென்டர் ஆஃப் q8 q8னா குவாட்ரானியன் குரூப். q8 ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் கே, ரைட்டா? இப்போ இதுல சென்டர் என்ன வரும், ஐயும் ஜேயும் கம்யூட்டேட்டிவ், ஐ இன்ட்டு ஜே வந்து என்னன்னா கே, ஜே இன்ட்டு ஐ வந்து என்னன்னா மைனஸ் கே. அப்போ ஐ வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எது ஜே கூட சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதே மாதிரி ஜே டாட் கே ஈக்குவல் டு ஐ, பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு கே டாட் ஜே. கே டாட் ஜே என்னன்னா மைனஸ் ஐ. ஸோ இப்போ ஐ ஜே கே எதுவுமே சென்டர்ல வராது. அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே எதுவுமே சென்டர்ல வராது. ஸோ ஐடென்டிட்டி மைனஸ் ஒன்னும் வந்துடும், ரைட்டா? ஸோ சென்டர் ஆஃப் q8 வந்து என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ அடுத்து என்னன்னா, if n greater than or equal to 3, then z of find if n greater than or equal to 3, find z of sn, symmetric group of degree வந்து n, அதனுடைய சென்டர் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஓகேவா? இதனுடைய சென்டர் சொல்லி இப்போ e இன்ட்டு சிக்மா ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, சாரி, சிக்மா இன்ட்டு ஈக்குவல் டு என்னது, சிக்மா ஃபார் எவ்ரி சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என். கரெக்டா? இ வந்து ஐடென்டிட்டி, ரைட்டா? E is identity permutation. E is identity permutation. ஓகேவா? ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன எழுதலைன்னா, ஐடென்டிட்டி வந்து எங்க வந்துடும்னா z ஆஃப் d2snல வந்துடும், ரைட்டா? ஓகேவா? இப்போ ரிமைனிங் எஸ்என்ல எத்தனை எலமெண்ட்ப்பா இருக்கு, எஸ்எனோட கோஆர்டினேட் என்ன சொல்லியிருக்கோம், n ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ல எந்த ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? எஸ்என்ல n ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கு. அதுல ஐடென்டிட்டிங்கிற எலமெண்ட் வந்து சென்டர்ல வந்துட்டு ரிமைனிங் n ஸ்கொயர் மைனஸ் n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 எலமெண்ட் இருக்கு, ரைட்டா? அப்படிதானே? ரிமைனிங் வந்து n ஃபேக்டோரியல் மைனஸ் 1 எலமெண்ட் இருக்கு. அதுல எந்த எலமெண்ட் சென்டர் ஆஃப் எஸ்என்ல வரணும்னு சொல்லணும், ரைட்டா? ரிமைனிங் எலமெண்ட்லாம் எப்படிப்பா இருக்கும், ரிமைனிங் எலமெண்ட்லாம் நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் தானே? அப்போ நம்ம எடுக்கிறப்போ நல்லா வந்துச்சுங்க, ஐடென்டிட்டி உள்ள வந்துட்டு அப்போ let sigma belongs to Sn with sigma not equal to identity. சரியா? அப்போ ஒரு நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எடுத்திருக்கேன். அந்த நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எஸ்என்குள்ள வரும், சென்டர் ஆஃப் எஸ்என்ல வருதா இல்லையான்னு பார்க்க போறேன். சரியா? புரியுதா என்னன்னு உங்களுக்கு? அதாவது மொத்தம் எஸ்என்ல வந்து n ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்குப்பா. அதுல ஐடென்டிட்டி வந்து சென்டருக்குள்ள போயிட்டு z ஆஃப் எஸ்என்ல போயிட்டு, ரைட்டா? ரிமைனிங் நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இருக்கு. இந்த நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இதுக்குள்ள வருமா வராதான்னு பார்க்க போறேன். சரியா? ஓகே, ப்ரூஃப் பாருங்க. சிக்மா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு என்ன அர்த்தம்பா?
சிக்மா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி என்னது? ஐடென்டிட்டி பெர்முடேஷன் என்னது? ஐடென்டிட்டி பெர்முடேஷன் என்னதுப்பா? 1. ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும், ரைட்டா? Yes, sir. சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதானே? இப்போ நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னா நான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் என்னதுப்பா? அட்லீஸ்ட் ஒன்னாவது வேற எதுக்கு மேப் ஆயிருக்கும். வெரி குட், வெரி குட். அப்போ தென் there exists I comma j such that sigma of I equal to j and I not equal to j. ஓகேவா? சிக்மா வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஐடென்டிட்டி பெர்முடேஷன்னா எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும், சரியா? ஐடென்டிட்டி பெர்முடேஷன் எப்படி இருக்கும்னா, சாரி, ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னா 1 2 3 and so on என்னன்னா எல்லாமே அந்த இதுக்கு தான் மேப் ஆகும், ஓகேவா? சிக்மா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா ஏதோ ஒரு அந்த இதுல உள்ள ஐ வந்து ஏதோ ஒரு ஜேக்கு மேப் ஆகும், ஐ நாட் ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ அப்போ அதான் இங்கே எழுதியிருக்கேன். there exists I and j such that sigma of I equal to j and I not equal to j ன்னு எழுதியிருக்கேன், சரியா? இப்போ ரெண்டு பெர்முடேஷன் ஆன் அட்லீஸ்ட் 3 எலமெண்ட் தானப்பா. n வந்து கிரேட்டர் than or equal to 3ன்னு இருக்கு. 3 அட்லீஸ்ட் அந்த செட்ல 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட்ல அதாவது இப்போ IN எடுத்துக்கோ. IN எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது? IN வந்து 1 2 3, சரியா? சிக்மா வந்து பெர்முடேஷன் ஆன் IN, அப்படிதானே? சிக்மா ஃப்ரம் IN டு IN தானப்பா? இஸ் பைஜெக்டிவ், ரைட்டா? இப்போ ஐஎன்ல n வந்து கிரேட்டர் than or equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல அட்லீஸ்ட் 3 எலமெண்ட் இருக்கும், அப்படிதானே? இந்த ஐஎன்ல 3 எலமெண்ட் இருக்கும். அதுல 2 எலமெண்ட் எடுத்துட்டேன். இதுல இருந்து ஐ அண்ட் ஜேன்னு 2 எலமெண்ட் எடுத்துட்டேன். இன்னொரு எலமெண்ட் இருக்கா இதுல? இங்க இருங்க, n வந்து கிரேட்டர் than or equal to 3 பா. அப்போ ஐஎன்ல கண்டிப்பா 3 அட்லீஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 எலமெண்ட்ஸ்ல இருந்து ஐஜே எடுத்துட்டேன், 2 டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் ஒரு எலமெண்ட் இருக்கு, ரைட்டா? ரிமைனிங் ஒரு எலமெண்ட் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும், சரியா? அப்போ சின்ஸ் n greater than or equal to 3, so there exists k such that k not equal to I and j ன்னு எழுதலாமா? எழுதலாமா, எழுத முடியாது? தேர்ட் எலமெண்ட் IJ வந்து 2 எலமெண்ட் எடுத்துட்டேன். மூணாவது ஒரு எலமெண்ட் இருக்கு, அது டிஃபரெண்ட் ஃப்ரம் I and j, ரைட்டா? அது வந்து டிஃபரெண்ட் ஃப்ரம் I and j ன்னு எடுத்துக்கிறேன், சரியா? இப்போ அடுத்து ஒரு பெர்முடேஷன் சூஸ் tau belongs to Sn such that tau of I equal to I and tau of k equal to j and tau of j equal to k ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு பெர்முடேஷன் இருக்குமா இருக்காதாப்பா? இப்படி ஒரு பெர்முடேஷன் டவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. டவ் ஈக்குவல் டு ஐ இருக்கு, ரைட்டா? ஐ கோஸ் டு ஐ, ஜே இருக்கு, கே இருக்கு, ரைட்டா? ஜே வந்து எங்க மேப் ஆகுதுன்னா கே ஆகுது, கே வந்து எங்க மேப் ஆகுதுன்னா ஜே. ரிமைனிங்லாம் எப்படினாலும் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, சரியா? இப்படி ஒரு பெர்முடேஷன் எஸ்என்ல இருக்கும், ஓகேவா? சரியா? இப்போ 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 சிக்மா காம்போசிஷன் டவ் அண்ட் டவ் காம்போசிஷன் சிக்மா எங்க இருக்கும்? எஸ்என்ல இருக்குமா? ஏன்னா சிக்மாவும் டவும் பெர்முடேஷன், ஸோ எஸ்என் வந்து குரூப், ஸோ காம்போசிஷன் வந்து க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த 2 எலமெண்ட்டும் எஸ்என்ல இருக்கும், ரைட்டா? இப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் ஐ என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். சிக்மா ஆஃப் டவ் ஆஃப் ஐ, ரைட்டா? சிக்மா டவ் ஆஃப் ஐ என்னன்னா ஐ தான், சிக்மா ஆஃப் ஐ என்னன்னா ஜே, ரைட்டா? அப்போ டவ் காம்போசிஷன் சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஜே, ரைட்டா? இதே மாதிரி டவ் காம்போசிஷன் சிக்மா ஆஃப் ஐ சொல்லுங்க. டவ் ஆஃப் சிக்மா ஆஃப் ஐ, டவ் ஆஃப் சிக்மா ஆஃப் ஐ. சிக்மா ஆஃப் ஐ என்னதுப்பா? ஜே. சிக்மா ஆஃப் ஐ வந்து என்னது? ஜே. டவ் ஆஃப் ஜே வந்து என்னது? கே. ஸோ அப்போ இங்க பாருங்க,
sigma tau of I not equal to tau sigma of I ன்னு வந்துட்டா. எஸ் சார். இப்போ இது இப்போ இது ரெண்டும் ஃபங்க்ஷன் தானப்பா. ஃபங்க்ஷன்ஸ் தான். இதுவும் ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஃபங்க்ஷன். ரெண்டுத்துக்கும் டொமைன் என்னது? IN தானே. sigma composition tau from IN to IN. tau composition sigma from IN to IN, ரைட்டா? ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? f of x is equal to g of x. அப்போ இதனுடைய டொமைன்ல அதனுடைய இமேஜ், ரெண்டு ஃபங்க்ஷனுடைய இமேஜ் சேமா இருக்கணும், ரைட்டா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் ஐயை பொறுத்து கண்டுபிடிக்க. அடுத்து டவு காம்போசிஷன் சிக்மாவோட இமேஜ் கண்டுபிடிங்க. ஐயோட இமேஜ் கண்டுபிடிக்கிறப்போ ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. திஸ் இம்ப்ளைஸ் சிக்மா காம்போசிஷன் டவு நாட் ஈக்குவல் டு டவு காம்போசிஷன் சிக்மான்னு எழுதலாமா? எஸ் சார். சோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்போ எந்த நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷனும் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ரைட்டா? நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்னு பாருங்க. என்ன எடுத்திருக்கோம்னு சொல்லிடுங்க, கன்க்ளூஷன் கொடுங்க. ஃபார் எனி சிக்மா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி இன் Sn, there exists tau in Sn such that sigma composition tau not equal to tau composition sigma-வா? இதானப்பா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எஸ் சார். அப்போ எந்த நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷனும் சென்டர் ஆஃப் எஸ்என்ல வராதுல்ல? எஸ் சார். இங்க அதான அர்த்தம். எந்த நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷனும் சென்டர் ஆஃப் எஸ்என்ல வராது. அது என்னன்னா எந்த ஒரு நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங்கா ஒரு டவு கொடுக்கலாம். அந்த டவு கூட இந்த சிக்மா வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, ரைட்டா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் எஸ்என்ல எத்தனை எலமெண்ட் இருக்கும் சொல்லுங்க? ஐடென்டிட்டி மட்டும். ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, சரியா? அப்போ n வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3 வச்சுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுதோம். அதாவது n சிக்மா நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா ஏதோ ஒரு எலமெண்ட் வேற ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆயிருக்கு. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் I and J such that sigma of I equal to Jன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டு எலமெண்ட் n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கு. அப்போ இங்க ரெண்டு எலமெண்ட் எடுத்து அப்போ தேர்ட் ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்போ சூஸ் கேன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன், நாட் ஈக்குவல் டு IJ எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஒரு டவு டிஃபைன் பண்ணேன். டவ் ஆஃப் I எப்படி இருக்குன்னா I தான். டவ் ஆஃப் J வந்து என்னன்னா K அண்டு டவ் ஆஃப் K ஈக்குவல் டு Jன்னு டிஃபைன் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் சிக்மாவுக்கும் இந்த டவுக்கும் காம்போசிஷன் எடுக்கேன். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரலை. அப்போ எந்த நான் ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் எடுத்தாலும் அந்த நான்